குருக்ஷேத்திர போரின் முடிவில் தன்னோட 100 மகன்களையும் மற்ற கௌரவ படையை சேர்ந்த சொந்தங்களையும் இழந்த திருதராஷ்டிரரின் மனைவி காந்தாரி வேதனையின் உச்சத்துல நடந்து முடிந்த மகா யுத்தத்துக்கும் அத்தனை அழிவுக்கும் காரணம் ஸ்ரீகிருஷ்ணர் தான்னு சொல்லி இன்னைக்கு எப்படி கௌரவர்கள் ஒரு கொடுமையான முடிவை சந்திச்சாங்களோ அதே மாதிரி யாதவர்களோட முடிவும் ஸ்ரீகிருஷ்ணர் கண்ணு முன்னாடியே கொடுமையா நிகழும்னு யாருமே இல்லாம தனித்திருக்கும் போது கிருஷ்ணரோட மரணம் நிகழும்னு சாபம் விடுறாங்க. கிட்டத்தட்ட 36 வருஷங்கள் கழிச்சு அமைதியும் ஆனந்தமும் கொண்ட துவாரகை நகரத்தையும் யாதவ குலத்தையும் தேவி காந்தாரியின் சாபம் ஹிம்சிக்க துவங்குது. ஒரு நாள் துவாரகையில் கிருஷ்ணருக்கும் ஜாம்பாவதிக்கும் பிறந்த மகனான சம்பா தன் நண்பர்களுடன் சேர்ந்து விளையாட்டாக செய்யும் ஒரு காரியத்தில்தான் யாதவ குலத்தின் அழிவே துவங்க ஆரம்பிக்குது. ஸ்ரீகிருஷ்ணரை சந்திக்க ரிஷிகள் விஸ்வாமித்ரா, வசிஷ்டா, துர்வாசா மற்றும் நாரதா அனைவரும் துவாரகை வந்திருக்கும் நேரத்தில் கிருஷ்ணரின் மகன் சம்பா கர்ப்பம் தரித்த பெண் போல வேடமிட்டு சென்று ரிஷிகளிடம் தன் வயிற்றில் வளரும் குழந்தை ஆனா பெண்ணா என்று விளையாட்டாக கேட்க உண்மையை அறிந்த ரிஷிகளில் ஒருவர் பெரும் கோபத்தோடு சம்பாவை நோக்கி ஒரு இரும்பு உலக்கை சம்பாவினால் பிறக்கும் எனவும் அந்த உலக்கையே யாதவ குலத்தின் அழிவுக்கும் காரணமாகும் எனவும் சாபம் தருகிறார். இந்த சாபத்தால் பயம் கொண்ட சம்பாவும் அவரது நண்பர்களும் அரசர் உக்ரசேனனிடம் சென்று சாபம் பற்றி கூற அவர் சம்பாவால் உருவாகும் இரும்பு உலக்கையை அரைத்து பொடியாக்கி பிரபாச கடலில் கரைக்கும் யோசனையை சொல்கிறார். இந்த சம்பவத்தின் பிறகு துவாரகையில் பல கெட்ட சகுனங்கள் நடக்க துவங்குகிறது. கிருஷ்ணரின் சுதர்சன சக்கரம், சங்கு, ரதம், பலராமரின் ஆயுதங்கள் போன்றவை மாயமாக மறைவது உட்பட பல துர்நிகழ்வுகள் நடக்கின்றன. யாதவ குல கணவன் மனைவியர் அனைவரும் ஒருவரை ஒருவர் ஏமாற்றிக் கொள்வது, மக்கள் அனைவரும் எந்த வெட்கமும் இன்றி பாவ செயல்கள் செய்வது, யாதவ மக்கள் அனைவருக்கும் ஒரே மாதிரியான கெட்ட கனவுகள் வருவது என பல கொடிய சம்பவங்கள் நடக்கிறது. ஸ்ரீகிருஷ்ணர் மக்கள் அனைவரையும் பிரபாச கடலின் புனித நீரில் தங்களது பாவங்களை கழுவ உத்தரவிட மக்களும் அதை செய்கின்றனர். அதன்படி செய்து திரும்பும் மக்கள் அனைவரும் மதுபானங்கள் குடிக்க துவங்கி ஒருவரை ஒருவர் அவமானப்படுத்திக் கொள்ள துவங்குகிறார்கள். மதுபானத்தின் அதீத போதையில் இருந்த யாதவ படைத்தலைவன் சாத்தியாகி மற்றொரு யாதவ வீரனான கிருத்தவர்மனை அவன் செய்த தீய செயல்களை சொல்லி அவமானப்படுத்துகிறார். அஸ்வத்தாமருடன் சேர்ந்து உறங்கிக் கொண்டிருந்த உபபாண்டவர்களை கொன்ற கிருத்தவர்மன் ரொம்பவும் கேவலமானவன் என கூறி சாத்தியாகி ஏளனப்படுத்த இதை பார்த்த கிருஷ்ணரின் மற்றொரு மகன் பிரத்யும்னன் சாத்தியாகி கூற்றுக்கு வழிமொழிகிறார். இரு தரப்பினரும் மாறி மாறி தாங்கள் செய்த பாவங்களை சுட்டிக்காட்டி அவமானப்படுத்த துவங்க விவாதம் ஒரு கட்டத்தில் கைகலப்பாக மாறி சாத்தியாகி, கிருத்தவர்மன், பிரத்யும்னன் போன்றோர் தங்கள் உயிரை இழக்கின்றனர். தன் மகனை தன் கண்முன்னே இழந்த துயரத்தில் இருக்கும் கிருஷ்ணரை யாதவர்களுக்குள்ளான சண்டை மேலும் கோபப்படுத்த கிருஷ்ணர் பிரபாச நதி பக்கம் முளைத்திருந்த ஒரு புல்லை கையில் புடுங்கி எடுக்க அனைவரும் ஆச்சரியப்படும் விதமாக அந்த புல் ஒரு இரும்பு உலக்கையாக மாறுகிறது. கிருஷ்ணர் அந்த உலக்கையை கொண்டு வன்முறையில் ஈடுபடும் யாதவர்களை அழிக்க துவங்க இதை பார்த்த மற்ற யாதவர்களும் புற்களை புடுங்கி எடுக்க அவை அனைத்தும் இரும்பு உலக்கைகளாக மாறுகின்றது. இந்த இரும்பு உலக்கைகளை கொண்டு ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்ளும் யாதவ வீரர்கள் அனைவரும் செத்து மடிய இறுதியாக கிருஷ்ணர், வப்ரு, தாருகா என்னும் 3 வீரர்களும் இந்த வன்முறையில் கலந்து கொள்ளாத பலராமரும் மட்டுமே உயிருடன் இருக்கின்றனர். கிருஷ்ணர் தன் ரதசாரதி தாருகாவை இந்திரபிரஸ்தம் சென்று பாண்டவர்களை உதவிக்கு அழைத்து வருமாறு அனுப்புகிறார். தாருகா சென்றவுடன் தன்னுடன் இருந்த வப்ருஹாவை யாதவ குல பெண்களின் பாதுகாப்புக்காக கிருஷ்ணர் போக சொல்ல போகும் வழியிலேயே ஒரு இரும்பு உலக்கை பறந்து வந்து தலையில் படுவதால் உயிரை விடுகிறார் வப்ரு. ஸ்ரீகிருஷ்ணர் சென்று தன் தந்தை வசுதேவரை சந்தித்துவிட்டு தமையன் பலராமர் ஒரு காட்டில் இருப்பதை அறிந்து அங்கே அவரை காண செல்கிறார். அங்கே பலராமர் தன் யோக பலத்தின் வழியாக இந்த உலகை விட்டு செல்வதை காணும் ஸ்ரீகிருஷ்ணர் தன்னுடைய புவிவாழ்வும் முடிவுக்கு வந்துவிட்டதை உணர்ந்து தியானத்தில் அமர்கிறார். இந்த சமயத்தில் பிரபாச கடலில் கலக்கப்பட்ட இரும்பு உலக்கையின் துகள்களை விழுங்கும் மீன் ஒன்று ஜரா என்னும் வேடனின் கைகளில் கிடைக்கிறது. மீனுக்குள்ளே இருக்கும் இரும்பு துகள்களை கொண்டு தன் அம்புக்கு முனையை உருவாக்கும் வேடன் ஜரா காட்டுக்குள்ளே தவம் செய்து கொண்டிருக்கும் கிருஷ்ணரின் பாதங்களில் இருக்கும் சிவப்பு அடையாளத்தை மானின் விழிகள் என எண்ணி அம்பு எய்கிறான். கிருஷ்ணரின் பாதங்களை அம்பு துளைக்க அருகே வந்த வேடன் ஜரா தான் செய்த தவறுக்காக கிருஷ்ணரிடம் மன்னிப்பு கோருகிறான். அவனை பார்த்து புன்னகைத்து ஆசிர்வதித்துவிட்டு தன் புவி வாழ்க்கையை துறக்கிறார் கிருஷ்ணர். அதே சமயத்தில் பாண்டவர்களை கண்டு நடந்த விஷயங்களை அவர்களுக்கு தாருகா எடுத்து சொல்ல காண்டீபதாரி அர்ஜுனன் உடனே துவாரகை நோக்கி புறப்படுகிறார். துவாரகையில் உயிரோடு இருக்கும் வசுதேவரையும் 5 லட்சம் மடிந்த யாதவ வீரர்களையும் காணும் அர்ஜுனன் மனமுடைந்து போக
உயிரோடு இருக்கும் அனைவரையும் தன்னுடன் சீக்கிரமே கிளம்பும்படி சொல்கிறார். கிருஷ்ணரின் தந்தை வசுதேவரும் மறுநாள் தன் உயிரை விட அவர் உட்பட அத்தனை மடிந்த யாதவர்களுக்கும் இறுதி மரியாதையை செய்யும் அர்ஜுனன் பின்பு தப்பிப் பிழைத்த பெண்கள், குழந்தைகள் மற்றும் கிருஷ்ணரின் 16,000 மனைவிகளையும் கூட்டிக் கொண்டு துவாரகை விட்டு புறப்படுகிறார். அவர்கள் துவாரகை விட்டு புறப்பட்டதும் பிரபாச கடல் துவாரகை நகரத்தை மூழ்கடித்து தன்னுள் வாங்கிக் கொள்கிறது. இந்திரபிரஸ்தம் நோக்கி செல்லும் பயணத்தில் யாதவ பெண்களையும் அவர்களிடத்தே இருக்கும் செல்வங்களை சூறையாடவும் பல கொள்ளையர்கள் அவர்களை தாக்க அர்ஜுனன் அவர்களை எதிர்த்து போராட தன் தெய்வீக அஸ்திரங்களுக்கு ஆணையிடுகிறார். ஆனால் துரதிருஷ்டவசமாக அர்ஜுனனது வித்தைகள் அனைத்தும் அவருக்கு அந்நேரம் உதவி செய்யாமல் போக அங்கேயும் நிறைய யாதவ விருஷ்ணி பெண்கள் பறிகொடுக்கப்படுகின்றனர். இத்தனை போராட்டங்களில் மிஞ்சிய சொற்ப யாதவர்களும் அர்ஜுனனும் இந்திரபிரஸ்தம் வந்து அடைய அர்ஜுனன் தன் மீதும் தன் வித்தைகள் மீதும் பெரும் அதிருப்தி அடைந்து அதற்கான காரணம் தேடி வேதவியாசரை சென்று காண்கிறார். பாண்டவர்கள் அனைவருக்கும் அவர்களது ஆயுதங்களுக்கும் அதற்கான கடமை ஏற்கனவே முடிந்துவிட்டதால் அது பயன்படாமல் போனது என்று கூறுகிறார் வேதவியாசர். தங்களது காலமும் நிறைவுக்கு வந்துவிட்டதை உணரும் அர்ஜுனன் இந்த விஷயத்தை தன் தமையன் யுதிஷ்டரிடம் சென்று கூறுகிறார். இப்படித்தான் மகாபாரதத்தில் யாதவ குலமும் ஸ்ரீகிருஷ்ணரும் தங்களது முடிவை தேவி காந்தாரியின் சாபத்தினால் அடைகின்றனர் என மௌசல பருவத்தில் கூறப்படுகிறது.